வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது தயிர் பாக்கெட்டுகளில் தகி என அச்சிட வேண்டும் என்றபோது கொந்தளித்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆவின் பால் பொருட்களில் தமிழகத்தில் பெயர்கள் பார்த்திங்கன்னா இடம்பெறுவதை தடுத்து நிறுத்தி நல்ல தமிழ் பெயர்களை சூட்ட வேண்டும் என சீமான் வலியுறுத்தியிருக்கிறாரு. இது சார்ந்த ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க. ஆவின் பால் பொருட்களில் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பெயர்கள் இடம்பெறுவதை தடுத்து நிறுத்தி நல்ல தமிழ் பெயர்கள் சூட்ட வேண்டும் என சீமான் வலியுறுத்தியிருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பார்த்திங்கன்னா வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் தமிழ்நாடு அரசு நிறுவனமான ஆவின் நிறுவனத்தின் பால் உற்பத்தி பொருட்களுக்கு தரம் பிரித்தால் அடிப்படையில் ஆங்கில பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளது. இது பார்த்திங்கன்னா வன்மையானது என கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எங்கும் தமிழும் எதிலும் தமிழ் என்று கூறிவிட்டு அரசு நிறுவனத்திலேயே அன்னை தமிழ் மொழியை புறக்கணித்து ஆங்கிலத்தை பயன்படுத்துவது என்பது வெட்கக்கேடானது. இந்தியாவிலேயே ஆளும் பாஜக அரசின் கீழ் இயங்கும் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாடு ஆணையம் FSSAI கடந்த மார்ச் மாதம் ஆவின் உள்ளிட்ட அனைத்து மாநில அரசு நிறுவனங்களும் தாங்கள் தயாரிக்கும் தயிர் பொதிகளில் தயிர் என்பதற்கு பதிலாக தகி என இந்தியாவில் அச்சிட வேண்டும் என்று கட்டுப்பாடு விதித்தபோது அதனை கடுமையாக எதிர்த்து கருத்து தெரிவித்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தாங்கள் நடத்தும் நிறுவனத்தில் ஆங்கிலத்தில் பெயரிடப்படுவதை அனுமதிப்பது எப்படி? இதுதான் பார்த்திங்கன்னா திமுக அரசு தமிழை வளர்ச்சிக்கும் செயல்முறையாக தமிழத்தில் எழுதுவதற்கு பெயர்தான் திராவிட மாடலா? தமிழ்நாட்டில் கடந்த 60 ஆண்டுகளில் அன்னை தமிழ் மொழி வழிபாட்டு மொழியாகவும் இல்லை, வழிகாட்டு மொழியாகவும் இல்லை, பண்பாட்டு மொழியாகவும் இல்லை, பயன்பாட்டு மொழியாகவும் இல்லை, ஆட்சி மொழியாகவும் இல்லை, பேச்சு மொழியாகவும் இல்லை. தமிழர் என கூறிய ஆட்சி அதிகாரத்தை அடைந்த இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலங்களில் தான் தமிழ்மொழி முழுதாக சிதைத்து அளிக்கப்பட்டுள்ளது. அதற்கான ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான் ஆவின் பால் பொருட்களில் அரைகுறை ஆங்கில பெயர்களில் இடம்பெற்றுள்ளதாகவும் ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக ஆவின் பால் பொருட்களது நெகிழி பைகளின் மீது ஆங்கில பெயர்கள் இடம்பெறுவதை தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்தி அழகு தமிழில் தூய நல்ல தமிழ் பெயர்களை இடம்பெற செய்ய வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் என சீமான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.